இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை வடக்கு மற்றும் மாகாணத்தின் சில பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து போட்டி யாழில் தொடர்ந்து 4வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ் நல்லூர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து வேட்டையில் அதிக அளவிலானோர் பங்கு பெற்றிருந்தனர். இதேபோல உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை முழுமையாக நிராகரித்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இன்று கிளிநொச்சியில் கையெழுத்து வேட்டை நடைபெற்றது. கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக இன்று காலை இடம்பெற்ற கையெழுத்து பெறும் நடவடிக்கையில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பங்களை இட்டுள்ளனர். அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது ஒரு இன அழிப்பு யுத்தத்தை நடத்தி இறுதிப் போரில் மட்டும் சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை படுகொலை செய்திருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. போர்க்குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் என்கின்ற பாரிய குற்றங்களை இலங்கை அரசாங்கம் இழைத்திருக்கின்றது. இந்த குற்றங்கள் தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக முன்வைத்து வருகின்ற கோரிக்கை. கடந்த காலப்பகுதியிலே ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்து கொண்டு சீனாவோடு நெருங்கிய உறவை வளர்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற ஒரு முனைப்பை காட்டிய தரப்புகள் இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு சார்பான ஒரு ஆட்சி ஒன்று ஏற்பட்ட பின்னர் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மூடி மறைத்து உள்ளக பொறிமுறையாக மாற்றி தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்கின்ற ஒரு முயற்சியில் இப்பொழுது இறங்கியிருக்கின்றார்கள். இது இலங்கை அரசு மேற்கொண்ட இந்த போர்க்குற்றங்கள் மற்றும் இந்த இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது நிலைப்பாடு. இதேபோல உள்நாட்டு போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி திருகோணமலை சிவன் கோயில் சந்தியிலும் இன்று கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்ற இந்த கையெழுத்து வேட்டையில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு கையொப்பமிட்டனர். போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை போன்ற மிக பாரதூரமான குற்றங்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சர்வதேச பொறிமுறையை நாம் வலியுறுத்துவதற்கான மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்துடைய தரப்பாக இருக்கலாம், எதிர்கட்சி உடைய பிரதான சிங்கள கட்சிகளாக இருக்கலாம். அவை ஒட்டுமொத்த அனைவருடைய கருத்தும் போர் நடைபெற்ற காலத்தில் இராணுவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாகத்தான் இராணுவம் செயல்பட்டது. அந்த இராணுவம் தான் மிக கூடுதலான அளவுக்கு போர் நடைபெற்ற காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாரிய குற்றங்களை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கமே ஒரு விசாரணை நடத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் அது இயக்க நீதிக்கு முரணான ஒரு விடயம். குற்றவாளியே குற்றத்தை விசாரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான நீதி கிடைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழியை ஒரு சர்வதேச பொறிமுறையை உருவாக்கி முழுமையாக விசாரிப்பது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு முன்வர வேண்டும். அது மட்டுமல்ல, உண்மையிலே நீதியை விரும்புகின்ற அத்தனை மக்களும், அது தமிழ் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், மலையக மக்களாக இருக்கலாம், பேகர் மக்களாக இருக்கலாம், அனைவரும் ஒரு நீதியை உண்மையிலே நேசிக்கிறவர்கள் என்றால் நிச்சயமாக உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையிலே ஒரு சர்வதேச பொறிமுறை மட்டும்தான் இருக்கும். அந்த கோரிக்கையை நடைமுறையிலே கொண்டு வருவதற்கு நம்முடைய மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.